நண்பர்களே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் வேகிறது தாங்க பார்க்க போகிறோம். இயற்கை முறையாக எப்படி நெல் வைக்கிறது, எந்த கெமிக்கல் இல்லாமல் வேக வைக்கிறதுங்க. கொப்பரையில் தாங்க வேகிறது. இது நெல் வேகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணுங்க. லைட்டாக தண்ணி போட்டு தண்ணி நினச்சிடணுங்க. இது தண்ணி நினச்சிதுங்க பாருங்கள். இந்த கொப்பரையில் தாங்க வேகிறது இருக்கும். நண்பர்களே இப்படி தாங்க மொதல் தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொப்பரையில் தண்ணி ஊற்றி அடியிலங்க பாருங்கள் நெல் பிடிச்சிட்ருக்குது. அதுக்கு அப்படியே கொதிக்க அப்படியே தண்ணி கொதிக்க கொண்டு வந்து நெல் கொட்டணுங்க. தண்ணி எந்த மட்டத்துக்கு கொட்டணும்? தண்ணி ஊற்றணும். இது வரநெல் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிட்டு வரநெல் கொட்டணும். ஒரு கொப்பரைக்கு எத்தனை கூட ஏப்பாங்களே? ஒரு கொப்பரைக்கு எத்தனை கூட? ஒரு கொப்பரையில் ஒரு மூட்டை நெல் கொட்டலாம். 100 கிலோ சாக்கு இந்த கொப்பரையில் கொட்டலாம். இது வந்து தண்ணியில் நனைச்சி அப்படியே வச்சுருக்குது. இதான் வேகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு தண்ணியில் நனைச்சிடணும். நனைச்சி எடுத்து வெளியே போட்டுருணும். வெளிச்சு இது வந்து என்ன அரிசினா அம்மன் பண்ணிங்க. மத்தியானமே ஊற வச்சுருவாங்களா நைட்டு வைக்கணும்னா. இது வந்து எந்த கெமிக்கலும் போடாத வேக வைக்கிறதுங்க. மில்லாம் போனோன்னா அது எல்லாம் கெமிக்கல் போட்டு அது இது போட்டு எல்லாம் வேக வைப்பாங்க. இது வந்து நம்ம இயற்கையாக வேக வைக்கிறதுங்க. இங்கேருந்து இதுதாங்க இங்கே ஈரத்தில் தண்ணியில் போட்டு நினச்சிது. மத்தியானமே ஒரு வச்சிட்டாங்கட்டு இருக்குதுங்க. இது கைவை காட்டு முறையாம் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு. ஃபுல்லாக இந்த மட்டத்துக்கு ஃபுல்லாக கொட்டுவாங்க. தண்ணி இன்னும் ஊற்றுணுமா? அவ்வளோதான், போதும் வைப்பாங்களே. இப்படியெல்லாம் நீவி விட்டுட்டு கடைசியாக தண்ணி ஒரு அரை கொப்பரை வரைக்கும் வரணும். அரை கொப்பரை ஊற்றணும். என்ன ஆகும்? சரியாக வேகாது. ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. ஓ, தண்ணிக்கு ஒரு கரெக்டான மட்டத்துக்கு ஊற்றணுமாங்க. இந்த அளவுக்கு ஊற்றணுமா. அப்போ தான் கொப்பரை எதாவது தீயாது. இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். அப்புறம் கொப்பரை ஓட்டையே போயிருங்க. ஒரு கொப்பரைக்கு 3 to 4 குடம் தண்ணி ஊற்றணுமாங்க. மேலே வள்ளியில் அதிகம் பழைய நெல் இருக்கிறதுக்கு இந்த மேலே வரணும்னு சொன்னோட ஒரு வைக்கிட்டு கொட்டலாம் மாட்டேன். போதுங்கண்ணே அள்ளும்போது எவ்வளோ நேரம் மகளியாகவும் ஒரு வேகிறதுக்கு? 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம். ஃபஸ்ட்டு கொப்பரை மட்டும் லேட் ஆகும். அதுக்கப்புறம் கொப்பரை ஹீட் ஆகி தண்ணியில் இது பண்ணி லேட் ஆகும். அடுத்தடுத்து வர கொப்பரையெல்லாம் 1/2 மணி நேரம்.
அதாவதுங்க இப்போ கொப்பரை மட்டும் வேக வைக்கிறதுனா அது ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகுங்காட்டுருக்குதுங்க. கொப்பரை சூடேறி எல்லாம் வேகிறதுக்கு அப்படியே 1 மணி நேரம் ஆயிருங்க. அப்புறம் அடுத்தடுத்த போடுற கொப்பரையெல்லாம் ஒரு 1/2 மணி நேரங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க 2வது டைமில் வேகிறப்ப. 2வது டைம் வேகிறப்பெல்லாம் கொப்பரையும் ஓரளவுக்கு ஃபுல் ஹீட் ஆகிடுதுங்க. அப்புறம் தண்ணி ஊற்ற சீக்கிரம் ஹீட் ஆகிரும். அப்புறம் நம்ம விறகு போடுறதுலேருந்து தாங்க வேகிறது இல்லைங்க. தண்ணி ஊற்றி அரிசி போட்டு மேலே சாக்கு போட்டுருணுங்க. அந்த ஆவியில் வேகும். அப்போ தான் அந்த ஆவிலே வேகும். சுட்டு சுற்றி அந்த பக்கம் கொப்பரை சுற்றி உள்ளே தள்ளிட்டோம்னா ஆவி போகாதுங்க வெளியே. அவ்வளோதாங்க ப்ராசஸர் ஃபஸ்ட்லேருந்து. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நெல்லை கொட்டி முள்ள மட்டத்தை கொட்டிட்டு அப்புறம் ஒரு 3 குடம் அதிகபட்சம் ஒரு 3 குடம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சமமாக நீற்றிட்டு மேலே சாக்கு போட்டு மூடிட்டோம்னா வேணுங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அதில் ஆவி வருங்க. ஆவி வந்துச்சு அப்புறம் அரிசி வெடிச்சது, நெல் வெடிச்சதுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்புறம் அவ்வளோதான் எடுத்து கொட்டிட்டு அப்புறம் அப்புறம் லோட் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் நல்லா ஃபுல்லாக நெருப்பு வச்சு விடணுங்க. அப்போ தாங்க வேகும். நீங்களே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அப்படி தாங்க பார்ப்போம். கொஞ்சோண்டு சாம்பிளுக்கு எடுத்து இல்லை வெடிச்சிருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்படியே வாசனை தாங்க வாசனை. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். அந்த காலத்து முறையில் இப்போ யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க. எல்லாம் மில்லில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. எல்லாம் அங்கேயே வச்சுறாங்க ஒரே வேலைன்ட்டு. வேய்க்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு யாரும் வேகிறது இல்லை. இயற்கையாக கொண்டு போய் மில்லில் போட்டு கெமிக்கல் கலந்து அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் ஆகுதுங்க. இப்படி இயற்கையாக வச்சோம்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க. அப்புறம் மில்லெல்லாம் போய் போட்டோம்னா அப்புறம் அங்கே மில்லெல்லாம் பாலிஷ் போட்டுடுறாங்க. பாலிஷ் போட்டனால்தான் வெளில ஒயிட் ரைஸு எங்கே பார்த்தாலும் ஒயிட் ரைஸ்ன்னு தாங்க எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த முறையில் இது பண்ணோம்னா ரொம்ப ஒயிட்டாக வராதுங்க. ஒரு கொஞ்சம் மஞ்சள் நிறமாக கலந்து லைட்டாக வருங்க. அதுதாங்க ஒரிஜினலு. இந்த வெள்ளை ஒயிட் ரைஸ்லாம் அதெல்லாம் பாலிஷ் அதெல்லாம் கெமிக்கலுங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா 40-50 வயசு வாழ்கிறது, 100 வயசு வாழ்கிறதுலாம் 50-60லேயே போயிடுறது. இயற்கையாக வேவிச்சோம்னா எந்த இதுவும் இல்லைங்க. இல்லைங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அவ்வளோதாங்க நெல் இது வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் இந்த கூடையில் அள்ளி அந்த பக்கம் வாசலில் கொட்டுறதுங்க. அந்த பக்கம் இப்போ அதெல்லாம் பார்த்தல்னுங்க லைட்டாக போட்டாலே எல்லாம் கையிலெல்லாம் வளட்டி விட்டுரும். அப்புறம் வாசனைங்க நெல் வேசாலே.
அள்ளி விட்டுடா. டீயா கணக்காக கம்மியாக தான் வச்சு நாங்கள் குடிச்சிட்டு வந்த அங்கே கொப்பரையிலேருந்து அள்ளிட்டு வந்து அப்படி நீங்கள் வாசலில் கொட்டுறதுங்க, வாசலில் கொட்டி கையாக்குறது பாருங்க, ஆவி பறக்குது. இது மாதிரி வச்சா உடலுக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க. முழங்கால் வலி, முட்டி வலி எதுவும் வரதில்லைங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வெளிலெல்லாம் கொண்டு போய் போட்டிங்கன்னா கண்டதை கலப்பாங்க, கெமிக்கல் ஊற்றி இந்த தொற்று இது பண்ணுறதுங்க. ஒயிட் ரைஸ் காரணமே இந்த கெமிக்கல் தாங்க. முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு வைமா. டீ வேறு கொடுத்துட்டீங்க. இந்த நடுவில் டீ பிரேக் ஒன்று. இதுக்கு வடச்சட்டியில் அள்ளி போடுறதுக்கு அந்த மம்டி ஒன்று, அந்த சாவல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே, ரிக் வண்டியில் யூஸ் பண்ணுவாங்களே, அது இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கூடையில் கொண்டு போனாங்க. இந்த அதுலேருந்து அந்த கொப்பரையிலேருந்து அள்ளி போட்டோம்னா அந்த தண்ணியெலாம் அப்படியே வடிஞ்சு அப்படியே கொண்டு போவோம். அப்படியே தண்ணி ஹீட்டாக இருக்கும், அதனால கொண்டு போக முடியாது. அதே பக்கெட்லாம் கொண்டு போனால் வீட்டாக இருக்குங்க, தண்ணி வடியாது. இந்த கூடையாக இருந்தால் ஓட்டையாக இருக்கிறனால தண்ணியெலாம் வெளியே வந்துடுது. அரிசி இது நெல் மட்டும் அப்படியே உள்ளே இருந்துடுதுங்க. அந்த ரிக் வண்டியில் அந்த இருக்கும்லங்க மம்டி, அந்த மம்டி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அள்ளி போடுறதுக்கு. பிடிச்சப்படுறீங்களா? இந்த ஒரு கூடை கட்டிட்டு போதவரையுமே விடுங்க, நம்மளும் குச்சி வச்சு தூக்கிக்கலாம். அந்த குச்சி எதுக்குன்னாங்க, பாதி அள்ளிட்டோம்னா கொஞ்சம் தூக்கத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சைடில் 2 காதலையும் போட்டு தூக்கணும்னா வெயிட் கம்மியாக இருக்குங்க. அந்த குச்சி போட்டு தூக்கிட்டோம்னா அப்படியே அவ்வளோதாங்க. அப்படியே கமுத்திட்டோம்னா முடியுங்க. அவ்வளோதாங்க. அந்த ஒரு டைம் ஊற்றின தண்ணி அவ்வளோதான். அடுத்த மறுபடியும் ஊற்றுறப்ப புது தண்ணி தாங்க ஊற்றணும். வாசனை ஆள் எங்கேயோ கொண்டு போகுதுங்க.
அவ்வளோதாங்க கொட்டிட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து அதே இடத்துலங்க அடுப்பு மேலே வச்சிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் ரீஃபில் பண்ணுறது தாங்க. அப்புறம் மொதல் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் வச்சிட்டோம்னா அப்புறம் இன்னொரு ஒரு 2 குடம் தண்ணி ஊற்றிட்டுங்க. அப்புறம் நெல் கொட்ட ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு அப்புறம் அந்த அளவில் நான் அன்றைக்கி கை வச்சு காட்டணுங்க, அந்த அளவுக்கு நெல்லை கொட்டிட்டோம்னா நெல் கொட்டி அப்புறம் அதே மாதிரி தாங்க மூடி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம். இது கரெக்டாக அடுப்பு மேலே இருக்கிறப்போ கரெக்டாக லெவல் பார்த்து வைக்கணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி வச்சாலும் அப்படியே கம்ந்துருங்க. அப்புறம் அப்படியே இதெல்லாம் பழங்காலத்து முறைங்க. அந்த காலத்தில் இப்படி தாங்க நெல் வைக்கிறது. அப்போ எந்த மில்லு வந்தது? இப்படி தான் வீட்டுக்கு பார்த்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கெலாம் அப்படியே மில்லு இல்லை, கொப்பரை தான். இப்போ தாங்க அந்த கொப்பரையில் யாரும் வைக்கிறது இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொப்பரையில் தான் வைப்பாங்க. வண்டி தெரியுமாங்க, பார்த்துருப்பீங்களா? போன டைம் குப்பை ஓடிச்சு இந்த வண்டி தான் பெரியப்பா. இது அந்த நெல் நினைக்கலையா? அந்த நெல் நினைக்கலையா? ஓ, வரநாள் கொட்டணும். போன டைம் பண்ண மாதிரி தாங்க வரல் கொட்டிட்டு அப்புறமே காய வச்சது இது தண்ணியில் ஊற போட்டது கொட்டணுங்க. அப்புறம் கால் டான்ஸ் ஆடுது. இன்னும் ஒரு கப்பரம் வருமா? இன்னும் ஒரு கப்பரம் தான் வரும். தண்ணி போதுமா? மதியமாக ஊற வச்சனாலும் தண்ணி போதும்.
நண்பர்களே இப்படி தாங்க அரிசி எல்லாம் வேக வச்சுட்டு இப்படி தாங்க வாசலை கூட்டி காய வைக்கணும். நல்லா வெயிலில் காயணுங்க. ஒரு நாள் 2 நாள் காயணுங்க. இல்லை அவ்வளோதாங்க, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்போம். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.